வாங்க தம்பி. பூ கொடுங்க. முதல்ல உன் கையால வியாபாரம் நடக்குது. ஆத்தா புண்ணியத்துல நிறைய லாபம் கிடைக்கும் தம்பி. இந்த வாங்கிக்க. இந்தாப்பா பழனி, ஒரு டீ கொடுப்பா. சீக்கிரமா ஒரு டீ எடுத்துட்டு வாடா. ஏப்பா, முன்னால நான் தானே கேட்டேன், இப்ப வந்தவரை கொடுக்குறீங்க, நியாயமா? யோ, இறங்கியா. சிப்பாய் ட்ரெஸ் போட்டிருந்தா பயந்துருவேன்னு நினைக்கிறியா? டேய் தடிமாடு, வயசான பெரிய மனுஷர் காலாலையாட எட்டி உதைக்கிற? பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் வாயு உயிர் ஒண்ணுதான்டா. உழைக்கிறவனுக்கு தான் பசி அதிகமா இருக்கும். இனிமே இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்த உடம்புல தலை இருக்காது. பெரியவர ரொம்ப கழிச்சு போயிருக்குங்க. இந்தாங்க பணம். டிஃபனே சாப்பிட்டுக்கோங்க. நீ மகராசனா இருக்கணும்பா. என்ன அது? எப்ப அரிசி கேட்டாலும் இல்லைங்கிற, இத சொல்லதான் இங்க இருக்கியா? வச்சுக்கிட்டா இல்லங்கிற, எல்லாம் தீந்து போச்சு, போமா. கொலை வச்சு 3 நாள் ஆகுது, பிள்ளைங்கள பட்டியா கிடக்குதுயா. சொல்லிட்டே இல்ல, போமா. இத கேட்க யாரும் இல்லங்கிற தைரியத்துல தானே பேசுறேன். தொலைச்சிடுவேன். வாடா. உள்ள இவ்வளவு வச்சுக்கிட்டு ஸ்டாக் இல்லைன்னு சொல்றியா? மரியாதையை எல்லாருக்கும் கொடு. வா. முத்துத்தேவர் மகன் வந்ததுனால இந்த அரிசியாவது கிடைச்சது. என்ன செல்லக்கண்ணே, ஓகேமா? சௌக்கியம் தான் தம்பி. எப்படிமா இருக்க? சிப்பாயினே வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பெரியாத்தாவா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. அம்மா, அம்மா, கமாச்சி, அம்மா. அம்மா, என்னம்மா இது? அப்பாக்கு என்னமாச்சு? சொல்லுமா. அம்மா, அம்மா, என்னமாச்சு? அம்மா, அம்மா, சொல்லுமா, தங்கச்சிக்கு என்னமாச்சு? ஐயோ தாசையா, வெந்து போன மனசை கிண்டி பார்க்க வேணாம். நடந்ததை நான் சொல்றேன். வாயா, பாப்பா, வா. தாசையா, உங்க அப்பா நெல்லு பயிருக்கு தண்ணி வேணும்னு தூண்டு போன கிணத்தை வெட்ட போனாரு. அப்போ கடப்பார கால்ல பட்டு கிணத்துல விழுந்துட்டாரு. அப்பாவை காப்பாத்த போன காமாட்சியும் தவறி விழுந்துட்டான். தோண்டி போட்டிருந்த மண்ணு சரிஞ்சு 2 பேருமே செத்துட்டாங்க. என்ன செய்யறது? விதியோட எழுத்து நிக்க முடியுமா?
நடந்ததை நினைச்சு நீயும் வருத்தப்படாம வேதனைப்பட்டு இருக்கிற உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுப்பா. போப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. நமக்கு இருக்கிறது ஒரே மகன். உங்களுக்கு ஒத்தாசை விவசாயத்தை பாத்துக்குவான்னு பார்த்தா நீங்க என்னடனா அவனை பட்டாளத்துக்கு அனுப்புறீங்க. ஏய், அத நினைச்சு நீ பெருமை பண்ணுண்டி. இவன் யாரு? இந்த முத்து தெய்வம் மாமன். வீரனா தான் இருக்கணும். இந்த நாட்டுல கலப்பையை பிடிக்கிற விவசாயியும் துப்பாக்கியை பிடிக்கிற சிப்பாயும் ரெண்டு கண்ணு. அதனால தான் என் மவனை ராணுவத்துக்கு அனுப்புறேன். உங்க பேரை நிச்சயமா நான் காப்பாத்துப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. காமாட்சி, அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்க. நான் லீவ்ல வந்ததும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஜாமன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். போங்கண்ணா. வெக்கத்தை பாத்தீங்களா? வரேம்மா. அப்பா நான் வரேன். சரிப்பா. அம்மா வரேம்மா. பாப்பா. ஏப்பா, காலையில இருந்து வைத்தியம் பார்க்க ஒரு ஆள் கூட வரலையே. கவலைப்படாதராம அவனே, வந்துருவாப்புல நோயாளி. இதுக்கு பதிலா ஹோட்டல்ல மாவாட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது கிடைச்சிருக்கும். அதுலயும் கிரைண்டர் கொண்டாந்துட்டாங்க. வணக்கம். என்னப்பா மகனுக்கு போய் அப்பா வணக்கம் சொல்லிக்கிட்டு. மவனே, நோய் வந்திருக்கு. நோய் வந்துச்சா? எப்ப பாக்குச்சு? எனக்கு இல்லடா, அங்க. வாங்க 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 உட்காருங்க. என்னையா வேட்டிய கையில புடிச்சிட்டு வந்திருக்க? வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குது. வெளியில போனா வேட்டி இல்லாம போக கூடாது. அதான் கையிலேயே புடிச்சுக்கிட்டு. பெரிய மானஸ்தன், கௌரிமான் பரம்பரை. உட்காரியா. இதுல இங்கிலீஷ் வரையா? படிப்பா. பாரு, உன்னால எங்க அப்பந்திரல எச்சி. உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தா தெரியுது. உடம்புக்கு என்னையா பண்ணுது? நின்னா நிக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல. ஏன் பதறீங்க? ஓஹோ, நீங்க செஞ்ச வேலைக்கு பதறாம சிரிக்க சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரமா போயிட மாட்டாரு. அது சரி, சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியலைங்க. இதுக்கு போக முடியுதா? அதுவும் முடியல. எப்படி முடியும்? சாப்பிட்டா தானே போக முடியும். வேற என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத, எங்கள்கிட்ட வந்துட்டீங்கள. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. வச்சுக்க. நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா? போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட, குடிச்சா போதை வருமே, அந்த தண்ணிய சொல்றாங்க. சீமை தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒன்னையும் விட்டு வைக்கலீங்க. பீடி? பீடியில தான் ஆரம்பிச்சேன், சிகரெட்டுக்கு வந்தேன், கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா, உயர்ந்த மனிதன். எப்படி பல்லானதெல்லாம்? பலானதுன்னா என்ன மவனே? 2 பிள்ளை பத்திருக்க, இது கூட தெரியலையா? அது கூட மறந்து போச்சா? ஆஹா. அப்பா, உனக்கு விவரம் பத்தாது. பல்லானதுன்னா வளைகளை சொல்றேன். ஓ, ஏன் சிரிக்கிற? சொல்லும் போதே சுகமா இருக்கு, அத மட்டும் விட்டு வைப்பேனா? வாய முடியா? வயசு 82 இருக்கும், கிளடு தட்டுற வரைக்கும் இந்த ஆடி இருக்கிய. யார பார்த்து கிளவங்கிற? அவன் என் தம்பியா, வயசு 28. ஓஹோ, 28 தான். இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த பிடி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய கொடுக்குறீங்க? இனிமே கட்டதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கையா. சங்கு, சேகண்டி, தாரை, தப்பட்டை, பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க. வராட்டி, விறகு, கிருஷ்ணாயிலு, தீப்பெட்டி, வேட்டியா. ஐயோ, என்னையாச்சு? என்னையாச்சு? ஏன் பதறீங்க? வேற அடிக்கடி விழுந்து விழுந்து பயமுறுத்துறான். எதிரியா? மானம். அது வேற இருக்கா உனக்கு? மானம். கட்ட. கட்டதா போ. யோ, அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்கு மவனே மாலை? ஆமா, நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் எவன் உயிரோட இருந்திருக்கான். அதுவும் வாஸ்தவம் தான். ஒத்துக்கிட்டா சரிதான். பாவிகளா, உசுறு போக பாடுபட்டு கொண்டாந்து போட்ட இந்த பயிரை இப்படி வண்டி ஏத்தி நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்களே. உங்க கண்ணு பாவ புடுங்க.
நிறுத்துங்க. காஞ்ச வயிற்றுக்கு கஞ்சி கூட இல்லாம பழனியில பாடுபட்டு நெல்ல பாத்துருந்தோமே, விளைஞ்ச காட்டல எரிந்து புண்டா மாதிரி புகுந்து அநியாயம் பண்ணிட்டு போறானுங்களே. ஏழைங்க வயிறு எரிஞ்சா மாதிரி இவனுங்க எல்லாம் எரிஞ்சே போயிடுவானுங்க. அண்ணே, இது என்ன அநியாயம்? ஏழைங்களோட உழைப்பை நாசம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வண்டியை ஓரமா ஓட்டுங்க. அண்ணே, நீங்களாவது சொல்லுங்க. உழைப்பு நிலமும் அவங்களுக்கு இருந்தா கூட உரிமை நமக்கு தானமா. அதுல கொஞ்சம் நாசமா போனா என்ன? டேய், நீ ஓட்டுற. நீ சின்ன புள்ள, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம வா. வண்டி நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்கண்ணே, ப்ளீஸ் நிறுத்துங்கண்ணே. இப்படி முரட்டுத்தனமா டிரைவ் பண்றியே, மேல மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்க நாம இதே மாதிரி சொகுசா வாழ்ந்துட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. காலம் மாறலாம், நாமளும் ஒரு நாள் தெருவில் நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரலாம். மைண்ட். வாமா சாந்தி, வா வா. ஹாஸ்டல்லாம் எப்படி வசதியா இருந்துச்சா? என்னம்மா இவ்வளவு கோபமா போற? பாவம், ஏழை ஜனங்க கஷ்டப்பட்டு உழைச்சி காய போட்டிருந்த நெல்லு மேல காரை ஏத்தி நாசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இவ்வளவு கோபமா வந்த? பைத்தியம் பைத்தியம். நாம இந்த மாதிரி நடந்துகிட்டா தான் இந்த ஊரே நம்ம கைக்குள்ள அடங்கி இருக்குமா. இந்த அராஜகம் தொடர்கதையா இருக்கும்னு நினைக்காதீங்கப்பா. இத ஒழிச்சு கட்ட ஒருத்தன் வந்துட்டான். யாரவன்? வேகமா வர காரு மேல மோதும்னு தெரிஞ்சும் எதுக்கு வந்து நின்னாரே, இந்த ஊரு சிப்பாய். அவரைத்தான் சொன்னேன். யாரு? அந்த சிப்பாய் பயல. அவன் கிடக்குறான் ஏழை நாய். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுமா. தங்கச்சி வண்டியில இருந்ததுனால தான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தோம். இல்லன்னா அவனை அப்பவே அந்த இடத்துல காரை ஏற்றி கொண்டு இருப்போம். ஆண்டவன் கொடுத்த உயிரை எடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. எதுக்கும் சத்தியத்துக்கு பயந்து நடங்க. என்னடா அது, காலையில இருந்து வந்ததும் வேதாந்தம் பேசிட்டு போற? 10வது வரைக்கும் படிக்க வச்சா போதுன்னு சொன்னேன், பட்டம் படிக்க வச்சீங்க, இப்ப சட்டம் பேசிட்டு போற. மிட்டாய் வாங்கி திங்க அருகில் வா. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய், சீனி மிட்டாய். என்கிட்ட மிட்டாய் வாங்கி தின்னீங்கன்னா பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலையை பாரியா? பாலு கிடைக்கலங்க. அங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேடு, கிடைக்கும். சரசம்மா கிட்ட? ஆமா, அவங்க இப்ப 2 எருமை மாடு வாங்கியிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் பெரிய கவர்னர், இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணுமா? போயா. இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேர் தான் ஜவு முட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். எங்க அப்பா பாரியா? என்னையா நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியான்னா? அப்பா எங்க இருக்காரு? அடியில பாரியா. இவர் அடியில இருக்கிறத விட ஓ மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயே திறக்கல. அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போ. போன வாரம் உன் முட்டாய் தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்கிச்சு, திறக்கவே இல்ல. திறந்தா அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? வாயில தான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவாரு. தற்குறி சும்மாரியா. இப்ப என்ன உங்க அப்பா பேசணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா, ஒரு 5 ரூபா தர வாயை திறக்கிறீங்க. 10 100 ஏழை விட்டு பிரயோஜனம் இல்ல. 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவன் தான் ஒரு அப்பனா? குறி சொல்றாராம், போக்கிரி. கூட்டிட்டு போயா. வாப்பா. பாப்பாவா? இவர் என்ன முஸ்லிம்னு இந்துவா? வாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு. பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின் அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போ. போலாம். இவரு அவர மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பெற்றிருப்பாரு? ஏனியா நமக்குன்னு 2 பேரும் இந்த இது எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, 2 பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? கை கை மிட்டாய். குச்சி மிட்டாய் தர்றேன் வா. மச்சான பாத்தீங்களா அம்மளோட தோப்புக்குள்ள? அது என்ன மச்சான மலவாழ தோப்புக்குள்ளேயே தேடுறீங்க? ஒரு கத்திரிக்காய் தோட்டம், ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? மிட்டாய். ஐ மிட்டாய் இல்ல, ஜவு மிட்டாய். அவங்க என்ன கயிறு திரிக்கிறாங்களா? அது நம்மளதுதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிட்டாய்க்காரரே, இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். பூட்டு செஞ்சு கொடுங்க. பூட்டா? எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு பூட்டுறதுக்கு.
இன்னைக்கு பூட்டு கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. உங்களுக்கு என்ன, நான் என்ன கேக்குறேனோ அதை செஞ்சு கொடுத்து துட்டு வாங்க வேண்டியதானே? சரி. மிட்டாய்க்கார, நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச் தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து கொடுக்குறேன். இந்த பாத்தியா பூட்டு. கொடுங்க. வரட்டுமா? டாடா. பூட்டு பத்திரம்.